தங்கச்சிமார்களே, இந்த சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக வாழுங்க. லேசில் யாரையுமே நம்பிராதீங்க. ஏன் இது போல சொல்றேன்டா, நேத்து ஒரு பெண் வைத்தியருக்கு, ஒரு டாக்டர் ஒருத்தவங்களுக்கு நடந்த மோசமான உண்மையை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போறேன். பெற்றோர்களே, உங்களோட இளம் பெண் பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை தெளிவா போட்டு காட்டுங்க. என்ன நடந்திருக்குண்டா, நேத்து 17ஆம் தேதி பகல் 2:30 மணிக்கு ஒரு நபர் ஒருத்தர் போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸுக்கு கால் பண்ணி என்ன சொல்றாங்கடா, ஒரு கார் உள்ளுக்கு பெண் ஒருத்தவங்கட உடல் இருக்குன்ற ஒரு விஷயத்தை போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்ப போலீஸ் அந்த கார் எங்க இருக்குன்னு தேடி போய் கண்டுபிடிச்சி அந்த காரை துறந்து பார்க்குறாங்க. அந்த கார் உள்ளுக்கு உண்மையாகவே ஒரு பெண் ஒருத்தவங்களோட உடல் இருக்குது. அவங்க யாருன்னு பார்க்க போனா அவங்க வைத்தியர். யோசிச்சு பாருங்க, ஒரு வைத்தியர் இறந்து போன நிலையில கார் உள்ளுக்கு இருக்கிறாங்க. சரி, இந்த விசாரணையை போலீஸ் விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. அதுல முதலாவது விஷயத்தையே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எப்படிப்பட்ட விஷயம் உண்டு. அந்த கோல் பண்ணி ஒரு தகவல் ஒருத்தர் சொல்லியிருக்கீங்களோ, அது யார் தெரியுமா? அது இந்த இறந்து போன இந்த பெண் வைத்தியரினுடைய காதலன் அப்படின்றது விசாரணையில தெரிய வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட மோசமான சமுதாயமாக நடந்து கொண்டிருக்குது. இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பெற்றோர்களே, உங்களோட பெண் பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சமுதாயம் மிக மிக மோசமான பாதையில பயணம் செய்து கொண்டிருக்கு. தங்கச்சிமார்களே, உங்களோட காதலனை மீட் பண்ண போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்கன்னு உங்களோட பெற்றோர்களுக்கு தெரியாம கள்ளக்களவாக திருட்டுத்தனமாக எங்கேயுமே போயிடாதீங்க. இப்ப மோசமான மனிதர்கள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க, மோசமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும் போது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சம்பவம் நடந்து உயிர் போனதுக்கு பிறகுதான் தெரியும் இவங்க இவ்வளவு மோசமான ஆக்கலாண்டு. நேற்றைய தினம் தான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்குது. இந்த உடல் கண்டியில தெல்தனி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வைத்தியசாலைக்கு அருகில தான் இந்த கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நபர் போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னதன் பிற்பாடு தான் போலீஸ் போய் பார்த்து தான் அந்த உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பிற்பாடு போலீஸ் விசாரணையை தொடங்கி இருக்காங்க. இந்த பெண் வைத்தியர் எங்க ஒர்க் பண்றாங்கன்னு பார்க்க போனா, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண் வைத்தியர். ஸோ இந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிற்பாடு விசாரணைகளை எல்லாம் செஞ்சதுல ஜூன் மாதம், அதாவது இந்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நுவரலியால இருக்கிற ஒரு ஹோட்டல் ஒன்றில், ஒரு விடுதி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இவங்க தங்கி இருக்கிறாங்கன்ற விஷயம் தெரிய வந்திருக்குது. ஸோ அந்த சிசிடிவி அதையெல்லாம் செக் பண்ணதுல அங்க இந்த காதலன் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது ஒரு நபர் இந்த இறந்து போன இந்த டாக்டர் என்று சொல்லப்படுற இந்த பெண்ணை மயங்கின மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள அந்த விடுதியில இருந்து வெளியே இப்படியே தூக்கி கொண்டு இழுத்து கொண்டு இப்படியே வெளியே கொண்டு வர்றார். வெளியே கொண்டு கார்ல ஏத்துறதுக்கு வெளியே கொண்டு வாரு. ஸோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த இறந்து போன பெண் வைத்தியரினுடைய மூத்த சகோதரர் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது அண்ணா, அவர் போலீஸ்லையும் ஒரு முறைப்பாடு கொடுத்திருக்கிற இந்த சிசிடிவி எல்லாம். ஸோ ஆக மொத்தத்தில் விசாரணை சூடு பிடிச்சிருக்குது. ஸோ தொடக்கத்தில் இது சாதாரணமாக ஏதோ ஒரு சம்பவம் தான் சாதாரணமாக தெரிய வந்தது. ஆனால் விசாரணைகள் அடுத்து போகும்போது படு பயங்கரமா இருக்கு. சில விஷயங்களை யோசிச்சு கூட பார்க்க முடியல. எங்களோட வாழ்ற சர்வசாதாரணமாக நல்லவங்க போல வாழ்ந்து கொண்டு எப்படிப்பட்ட வேலைகளை செய்யறாங்க. ஸோ இந்த விசாரணையெல்லாம் பார்த்தீங்கன்னா விசாரணைகளை எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சதுல 16ஆம் தேதி வரைக்கும், 3ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு விடுதியில இந்த பெண் வைத்தியர் இருந்திருக்கிறாங்கன்ற விஷயம் வெளியே வந்திருக்குது. இவரோட இருந்தது வேற யாருமே இல்லை, இந்த வைத்தியரினுடைய காதலன் என்றதும் தெரிய வந்திருக்குது. காதலன் தான் இவங்களை ஒரு நினைவு, அதாவது சுய நினைவு, சில நேரத்துக்கு மயக்கமாகி இருக்கலாம், சில நேரத்துக்கு இறந்து போயிருக்கலாம். ஏதோ ஒன்று நடந்ததன் பிற்பாடு இழுத்து கொண்டு கார்ல ஏத்துறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய விசாரணைகளை போலீஸ் கண்டுபிடிச்சதன் பிற்பாடு இது சில நேரத்துக்கு இந்த காதலன் கொலை செய்திருக்கலாம், இல்லண்டா வேற ஏதாவது தகராறு நடந்து தவறுதலாக உயிர் போயிருக்கலாம், இல்லண்டா வேற ஏதாவது நடந்திருக்கலாம் என்ற சந்தேகங்களை போலீஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த காதலன் எங்க இப்படின்றதுதான் கேள்வி. இந்த காதலன் உண்மையாகவே காதலன் மீது எந்த ஒரு தவறும் இல்லண்டா போலீஸ்ல சரணடைஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா காதலன் எதுவுமே சொல்லாம அதாவது அந்த கிட்டத்தட்ட அந்த டாக்டரினுடைய அண்ணன்காரன் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சதன் பிற்பாடு தான்
போலீஸ்ல முறைப்பாடு கொடுத்திருக்கிறேன். ஸோ இந்த கேப்ல தான் இந்த காதலன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நபரும் போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் என்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொருந்துது. இதெல்லாம் பார்க்கும்போது பக்கா இது ஒரு கொலை சம்பவமாக இருக்கலாம் என்றது நமக்கே தோணுதா இல்லையா? ஆனா நம்ம விசாரணை முழுமையாக முடிகிறதுக்கு முதல் நாங்களே இது கொலைன்றதுக்குள்ள வர முடியாது. ஆனா இதுல இருந்து திட்ட தெளிவா புரிகிறது என்ன விஷயம்டா சொந்தங்களே, பாருங்க, அம்பாறையில் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர் எங்க சடலமாக இருந்திருக்கிறாங்க, கண்டியில தெல்தனியாண்டு சொல்லப்படக்கூடிய வைத்தியசாலைக்கு அருகில தான் ஒரு காரொல்லுக்கு சடலமாக இருந்திருக்கிறாங்க. ஆனா எங்க போயிருக்கிறாங்க, நுவரலியால இருக்கக்கூடிய ஒரு விடுதி ஒன்றுக்கு போயிருக்கிறாங்க. யாரோட? காதலனோட. இப்ப இதுல ஆக மொத்தத்தில் தெரிய வர்றது என்ன, காதலனோட இவங்க வந்து சுத்தி தெரிஞ்சிருக்கிறாங்கன்றே தெரிய வந்திருக்குது. ஸோ என்ன நடந்துச்சுன்றதை நாங்கள் கண்கூடா பார்க்க இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்ல திட்ட தெளிவாக தெரியுது. இந்த இவங்க உயிரிழந்ததன் பிற்பாடு இவங்களோட உடலை அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் திரிஞ்சு மூடி மறைச்சி ஒளிச்சு இதெல்லாம் செஞ்சது யாருண்டா காதலன். ஸோ ஆக மொத்தத்தில் இது மிகப்பெரிய ஒரு குற்றவாளி காதலன் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அப்போ ஆக மொத்தத்தில் காதலன் அப்படின்றவர் உண்மையா காதலனா, இல்லண்டா டாக்டர் உடலை அடைகிறதுக்காக இருந்திருக்கிறா, இல்லண்டா பணத்துக்காக இருந்திருக்கிறா, இல்லண்டா வேற ஏதாவது தேவைக்காக இருந்திருக்கிறா, என்ன ஏதுன்றது இனிமேதான் விசாரணையில் வரும். ஆனா நான் என்ன சொல்றேன்டா சொந்தங்களே, ஆக மொத்தத்தில் ஒரு வைத்தியரினுடைய உயிர் போயிருச்சு தானே, மறுபடியும் அந்த உயிர் வரப்போறது இல்லை. அந்த வைத்தியரினுடைய அண்ணா, சொந்த பந்தங்கள், அம்மா அப்பா எல்லாரும் அழுது புலம்பி அவங்க கவலைப்படுறாங்க. ஆனா போன உயிர் வருமா? வராது. இப்ப இந்த வைத்தியர் எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கலாம். அவனே இதை எதுவுமே செஞ்சில்ல. ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்டா சொந்தங்களே, பெண் பிள்ளைகளே, தங்கச்சிமார்களே, இளம் பெண்களே, அம்மா அப்பாவுக்கு தெரியாம காதலன் காதலிக்கிறீங்க அப்படின்னு வந்து யாரையும் லேசில் நம்பாதீங்க. ஏனடா இப்ப இருக்கக்கூடிய இளம் சமுதாயம், இளம் நபர்கள் என்ன செய்யறாங்கடா, இந்த போதைப் பொருள் அப்படின்றத வந்து பாவிக்கிறாங்க. அது வந்து பார்க்கும்போது தெரியாது, பார்க்கும்போது நல்ல டீசெண்டா நல்ல டிப்டப்பா பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கிறாங்க. ஆனா இவங்க பாவிக்கிற ஒரு டூல் என்னடா, யாராவது கொஞ்சம் காசு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை காதலிச்சு வேலைக்கு வெட்டிக்கு இவங்க போறது இல்லை, அந்த பெண் பிள்ளைகள்கிட்ட இருந்து காசுகளை வந்து வாங்குறது. காசுகள் எப்படி ஏன் வாங்குறாங்க, இவங்க வந்து போதை மாத்திரை பாவிக்கிறது, ஐஸ் என்ற போதைப் பொருள் பாவிக்கிறது, இது போல போதைப் பொருளுக்கு வந்து பணம் தேவை. அப்ப அதனால வந்து இந்த மாதிரியான அழகான பெண்களை, காசுக்கார பெண்களை வளைச்சி போடுறது. அதுக்காக நல்ல ஸ்மார்ட்டா தலைக்கெல்லாம் டையெல்லாம் அடிச்சு கொண்டு இந்த காதில் இது மாதிரி குத்தி கொண்டு, இல்லாட்டி பார்க்கறதுக்கு நல்ல ஸ்மார்ட்டான ஆக்கள் மாதிரிக்கு நல்லா ஜிம்மெல்லாம் போய்கொண்டு இந்த மாதிரி பார்க்க டிப்டப்பாக இருப்பாங்க. அவள் பெண்களுக்கும் சில நேரத்துக்கு பார்க்கும்போது ஒரு 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 விருப்பம் ஏற்படலாம். இப்படி இந்த மாதிரி காதல் வலைக்குள்ள இவங்க வந்து அந்த பணத்தெல்லாம் உருவிட்டு சில நேரத்துக்கு அது இவங்களுக்கு அந்த காதலிக்கிற பெண்ணுக்கு இதெல்லாம் தெரிய வந்து சில நேரத்துக்கு ஒரு ஆபத்தான விஷயம். எங்கேயாவது ஹோட்டல் எடுத்து தனியாக போய் தங்கி இருக்கும்போது காதல் நேரங்கள்ல வந்து இவங்களோட ஒரு சந்தோஷமான நேரம் மட்டும் இவங்க நினைச்சு போகும்போது அங்க யதார்த்தமா வந்து மோசமான ஆள், மோசமான செயல் அப்படின்றது தெரிய வந்து சில நேரத்துக்கு எதிர்த்தா இவங்க போதை ஏதாவது பாவிச்சிருந்தா என்ன செய்வாங்க, காதலியா, தாயா, தந்தையா, தங்கச்சியா, சொந்தமா, பந்தமா, மனிதரா, மிருகமா, அது எதுவுமே தெரியாது. அவங்க அதை பாவிச்சுட்டாங்கடா கொலை கூட செய்வாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னுக்கு போதைப் பொருள் பாவிச்சு இதனாலதான் நடந்துட்டு நான் சொல்ல வரல. இளம் பெண் பிள்ளைகள், தங்கச்சிமார்கள் காதல் என்ற வலைக்குள்ளே போய் சிக்காதீங்க. அதுவும் இப்ப இருக்கிற இளம் நபர்களை லேசில நம்பாதீங்க. பெற்றோர்கள்ன்ற சம்மதத்தோட நீங்க ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்து நல்ல நபர்களை வந்து திருமணம் செய்து அதன் பிற்பாடு காதலிச்சு வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்கன்றது ஒரு சகோதரனா என்னுடைய ஒரு விருப்பம், என்னுடைய நான் ஒரு ஒப்பீனியன் என்னன்னா சொல்லியிருக்கிறேன் சொந்தங்களே. ஏன் நான் இது போல சொல்றேன்டா, இன்றைக்கு கூட ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களோட பேரை சொல்லாமல் சொல்றேன். அவங்க எனக்கிட்ட என்ன கேட்டாங்கண்டா, பெம்பஸ், அதாவது குழந்தை, ஒரு சின்ன குட்டி குழந்தைக்கு பெம்பஸ் கேட்குறாங்க. அப்போ சாப்பிடலையாம், 2-3 நாளாக சாப்பிடலையாம், குழந்தைக்கு பெம்பஸ் இல்லையாம், இதெல்லாம் சொல்லி கவலைப்படுறாங்க. அப்போ நான் வந்து அது ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு என்னால் முடிஞ்ச ஏதோ ஒன்றை செஞ்சேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, அப்போ கணவருங்கன்னு நான் கேட்டேன். கணவர் அங்கன்னு கேட்க, அண்ணா நான் காதலிச்சு தான் திருமணம் பண்ணேன் அண்ணா, அவர் நல்லவர் அப்படின்லாம் நினச்சி கல்யாணம் பண்ணேன், ஆனால் அவர் சரியான மாதிரி ட்ரக்ஸ் பாவிக்கிறவர், காதலிக்க. அப்போ நான் கேட்டேன், காதலிக்கும் போது இதெல்லாம் தெரியாதாமான்ட்டு, லவ் பண்ணும்போது தெரியலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ காதலிக்கும் போது அவ்வளவு டீசெண்டாக இருப்பேருன்னா, அவ்வளவு அழகாக இருப்பேன், அவ்வளவு நல்லா, ஆனால் நான் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும் இவர் இப்படி பாவிக்கிறாள்ண்டு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாத கட்டத்தில் நான் பிரிஞ்சிட்டேன்னா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னுடா, நிறைய பெண் பிள்ளைகள வாழ்க்கைகள் இது போல மோசமாக போகுது. அதனால
பெற்றோர்களே உங்களோட இளம் பெண் பிள்ளைகள வாழ்க்கையில உங்களோட பிள்ளைகள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலையோ கொஞ்சம் நீங்க இதுல கவனம் செலுத்தணும். ஏனென்றா பெண் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன வீக்னஸ் என்னண்டா இலகுவாக நம்பிக்கை வச்சிருவாங்க. அந்த அன்புன்ற ஒன்றுல வந்து இலகுவாக நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால லேசில் ஏமாறக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. அதே சமயத்தில் பெண் பிள்ளைகளும் சீரழிஞ்சு போகிறது, ஆண்கள் ஏமாத்துற கதைகளும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதுதான் இந்த கேஸில் இதுவரைக்கும் வெளியே வந்திருக்கிற விஷயம் சொந்தங்களே. இதுக்கு பிற்பாடு இது என்னென்ன வெளியே வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதை தான் என்னால் சொல்ல முடியும். நன்றி. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய்.